எப்படி நம்ம எப்போதுமே உற்சாகமா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முக்கியமா நம்பர் 1 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இந்த பிரசன்ட்ல இருக்கணும். பி மைண்ட்ஃபுல் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பிரசன்ட்ல இருந்துட்டே இருந்தோம்னா இந்த டைம் வந்து நமக்கு நாளைக்கு கிடைக்காது. ஸோ இந்த டைமை சூப்பரா நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட் வச்சுட்டீங்கனாலே நீங்க அதுல உங்களோட 100% போடுவீங்க. அப்போ நீங்க கண்டிப்பா எக்ஸைட்டடா இருப்பீங்க. ரெண்டாவது, கிரேட்ஃபுல்லா இருங்க. கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனா நீங்க அதை மேக்ஸிமமா எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. உங்களோட எஃபர்ட், உங்களோட முயற்சிகள் எல்லாமே நீங்க அதில் 100% கொடுங்க. 101 கூட கொடுக்கலாம். நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அந்த அளவுக்கு நான் வந்து உழைப்பு போட்டிருக்கேங்கிற அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். அப்போதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது, சந்தோஷமா இருங்க. மனசுலேருந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. ஸ்மைல், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருந்துகிட்டே இருந்தோம்னாலே மற்றவங்களை வந்து உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா உங்களால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை மற்றவங்களை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் எக்ஸைட்டடாக இருக்கவே முடியாது. ரைட்டா இல்லைங்களா? ஸோ உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க, கரெக்டாக தூங்குங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஒரு பாசிட்டிவாக இருக்கிற அந்த என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் தேடி உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்குங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகும். ரைட்டா இல்லைங்களா? ஸோ எப்படி நம்ம அந்த பாசிட்டிவாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனா, புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருங்க, புதுசாக கற்றுட்டே இருங்க. ஒரு நல்ல மென்டர் கடியில் நீங்கள் வந்து உங்களை வந்து சரண்டர் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுக்கோங்க. எல்லா துறையிலையும் உங்களுக்கு ஒரு மென்டர் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களோட பிரெயினும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். அண்ட் இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸை நீங்கள் எப்போதுமே புட் இட் இன்டு ஆக்ஷன். சும்மா தெரிஞ்சால் போகாது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நீங்கள் ஆக்ஷனில் போடும்போது தான் அது வந்து பிரம்மாண்டமான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ரைட்டா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருங்க. எதுக்கு? லைஃபுக்கு. ரைட்? ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் உங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், உலகத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க.